பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே விரும்புவது, எனக்கு உடனேயே ஆசீர்வாதம் தேவை, உடனேயே எனக்கு நன்மை தேவை என்று அநேகர் விரும்புகிறார்கள். ஞானி அழகாக சொல்லுகிறார், ஆரம்பத்திலே கிடைக்கிற எதுவும் நமக்கு அது ஆசீர்வாதமாக மாறாது. ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்திலே நன்மை கிடைத்த அநேகரை சாட்சியாக நிறுத்தலாம். நன்றாக அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வீர்களானால் அது ஆசீர்வாதமாக அங்கே இருப்பது இல்லை. ஆனால் சில பாடுகளை அனுபவித்து, சில கஷ்டங்களை அனுபவித்து, நெருக்கத்தின் பாதையிலே நடந்து முடிவிலே ஒரு நன்மை உண்டாகிறது. அந்த நெருக்கத்தின் பாதை நம்முடைய அழிவிற்கு அல்ல, ஆனால் முடிவில் ஒரு நன்மை உண்டாகிறது. அந்த நன்மை வேதம் சொல்லுகிறது போல என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிற ஒரு நன்மையாய் மாறுகிறது. ஆகவே இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவரை துதித்து எனக்கு உடனே நன்மை தேவை என்று சொல்லி யாராவது அப்படி இருந்திருப்பீர்களானால், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நேரம் இருக்கிறது. அதினதின் காலத்திலே அவர் அதை நேர்த்தியாய் தருவார். சில பாடுகளை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனாலும் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் தருகிற நேரம் அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.